ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் கொடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் 2 லிங்க் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டயக்ராம் போட்டு ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன், ரைட் பாட்டம் கார்னரில் டயலாக் பாக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் ZX பிளைன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே அந்த 2D வியூ கிடச்சிரும். நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ரைட் ஹரிசாண்டலில் ஒரு 20 mm, சாரி 21, ஒரு 60 mm. அடுத்து வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 45. ஓகே, அடுத்து ஹாரிசாண்டல் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20. அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன் வெர்டிக்கலில் ஒரு 25. மறுபடியும் கொடுக்குறேன் 25. அதுக்கப்புறம் இப்படி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிக்கலாம். அங்கேருந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போட்டாச்சு. இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், சாரி பேட் பண்ணலாம். பேடுக்கு வந்து நான் மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிரர் எக்ஸ்டென்ட் நமக்கு வந்து 50 இருந்தால் போகிறோம். 15 கொடுத்தோம்னா இந்த ஃபுல் லென்த் வந்து 100 ஆயிடும். நமக்கு இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று வரணும், அதில் ஒரு ஹோல் வரணும். இந்த பக்கம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்கெட்சு கொடுக்குறேன். ஸ்கெட்சு கொடுத்துட்டு இது என்ன அளவு, டோட்டலாக 100. நான் 100க்கே கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சென்டரில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஹோல் வேணும். ஸோ நான் இந்த லென்த், இதோட லென்த்துக்கு நான் 100 கொடுத்துட்றேன். ஸோ ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். லைன் வந்து 100 mm. ஓகே, இந்த டைமென்ஷன் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த எட்ஜ் பாயிண்ட்டையும் கண்ட்ரோல் கீ எடுத்துக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும். அடுத்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தோடனே கோஇன்சிடென்ஸ் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லைன் கிடச்சிரும். அடுத்து நம்ம சர்க்கிள் நம்ம கிளிக் பண்ணி இனிமேல் நம்ம ஹாஃப் சர்க்கிள் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இதில் சென்டர் டாட் தெரியுதுல, அதான் சென்டர் பாயிண்ட்டு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஹாஃப் சர்க்கிள், இந்த மேல் சர்க்கிள் இருந்தால் போகிறோம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை நான் டபுள் கிளிக் பண்ணால் இல்லை சிங்கிள் கிளிக் பண்ணால் போகிறோம் அப்படின்னு நினச்சேன்னா சிங்கிள் கிளிக் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். இதே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட் பண்ணிங்கன்னா இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து பேட் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா இது ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆகலை, அதனால் பேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேட் பண்ணுறதுக்கு. நான் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் பேட் கொடுக்குறேன். நமக்கு இந்த இடத்துல பேட் வரும்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு இதோட வித்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டா நமக்கு இங்கே சர்க்கிள் கிடச்சிரும். ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷனுக்கு மாறிடும். நமக்கு இந்த இடத்துல ஹோல் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி இதையும் கண்ட்ரோல் கீ எடுத்துக்கோங்க. சர்க்கிளுக்கு செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரைன்ஸ், கான்சென்ட்ரிசிட்டி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்துடும். இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20. ஸோ நான் 20ன்னு ரேடியஸ் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். நம்ம ஹோல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கெட். இதோட வித் பார்த்தீங்கன்னா 20. ஸோ அப்படியே இருக்கனால ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஹோல் கிரியேட் ஆகிடும். நம்ம ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் வரைஞ்சிடலாம். ஓகே, நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.